தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் நேற்று ஜூன் 1, 2026 திருச்சி கிழக்கு தொகுதியில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று தனது அரசியல் எதிரிகளுக்கு அதிரடியான மற்றும் ஆக்ரோஷமான பதிலடிகளை வழங்கியுள்ளார். அது என்னென்ன கூறியிருக்கின்றார் என்பதை இந்த காணொலி முழுமையாக பார்ப்போம். அதற்கு முன்பு நீங்கள் நமது வலைவலிக்கு வருவது புதிதென்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம். தமிழ்நாடு முதலமைச்சர் பொறுப்பேற்றிருக்கும் நம்ம ஜோசப் விஜய் அவர் ஆற்றிய முதல் முக்கிய பொது உரை இதுவாகும். திருச்சியில் அவர் பேசிய முக்கிய அரசியல் செய்திகளில் இப்பொழுது சுருக்கமாக பார்க்கலாம். 6 மாதங்களில் அமைதியாக இருப்பதாக கூறிவிட்டு எதிர்க்கட்சியினால் 6 நாட்கள் கூட அமைதியாக இருக்க முடியவில்லை என்று விமர்சித்திருக்கின்றார். கல்யாண வீட்டுக்கு சென்றாலும் எங்களை பற்றி தான் புலம்பி கொண்டிருக்கின்றார்கள் என்று சாடினார் ஜோசப் விஜய் அவர்கள். அடுத்ததாக வாக்காளர்களை இழிவுபடுத்தாதீர்கள் என்று கூறினார். தவேகாவிற்கு ஓட்டளித்ததை அரசியல் புரிதல் இல்லாத கவர்ச்சி மயக்கம் என விமர்சிப்பவர்களை நோக்கி, உங்களுக்கு ஓட்டு போட்டால் நல்லவர்கள், எனக்கு ஓட்டு போட்டால் தற்குறிகளா என்று ஆவேசமாக கேள்விகளை எழுப்பினார். அடுத்தபடியாக பேர அரசியல் குறித்த குற்றச்சாட்டுக்கு அதிரடி பதிலளித்தார். தீர்ந்து போன சக்தியான அதிமுகவும் தூர்ந்து போன சக்தியான திமுகவும் திரைமறைவில் கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைக்க திட்டம் போட்டதாக பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். தான் குதிரை பேரம் பேசுவதாக கூறுவது வெறும் ஜோடிக்கப்பட்ட கதையன்றி வேறில்லை என்று மறுத்தார் திரு ஜோசப் விஜய் அவர்கள். கோட் சூட் ரகசியம் மற்றும் உடை விமர்சனம். மேடைகளில் தான் அணியும் கோட் சூட் உடை குறித்து எழும் விமர்சனங்களுக்கு பதிலளித்த அவர், ஏன் நாமெல்லாம் கோட் சூட் போடக்கூடாதா? அனைத்திலும் விஜய் பிளாக் அண்ட் ஒயிட்டாக நேர்மையாக இருப்பான் என்று தெளிவுபடுத்தினார். மேலும் திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல் அறிவிப்பு. பெரம்பூர் தொகுதியை தக்க வைத்து கொண்டு தான் வென்ற திருச்சி கிழக்கு எம்எல்ஏ பதவியை விஜய் ராஜினாமா செய்துள்ளார். வரும் இடைத்தேர்தலில் திருச்சி கிழக்கு தொகுதியில் எந்த ஒரு பெரிய பின்னணியும் இல்லாத ஒரு சாதாரண சாமானியனை வேட்பாளராக நிறுத்தப்போவதாக முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. சட்டம் ஒழுங்கு உறுதி. சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பில் இந்த விஜய் மக்கள் முழுமையாக நம்பலாம் என்றும் உறுதியளித்தார். கடந்த ஆட்சியில் பரவிய போதைப் பொருள் புழக்கமே தற்போதைய சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுக்கு காரணமென திமுகவை சாடினார் திரு ஜோசப் விஜய் அவர்கள். சிங்கப்பெண் அதிரடிப்படை. அடுத்த வாரத்தில் சிங்கப்பெண்களுக்கு பிரத்யேக சிங்கப்பெண் அதிரடிப்படை தொடங்கப்படும் என்றும் அதற்கு ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து வருவதாகவும் அறிவித்தார். இனி தமிழக அரசியல் களம் என்பது தவேகா வெர்சஸ் திமுக என்றுதான் இருக்கும் என்றும் மற்றவர்கள் யாரும் குறுக்கே வர வேண்டாம் எனவும் தனது பேச்சை நிறைவு செய்தார் திரு ஜோசப் விஜய் அவர்கள். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் ஜோசப் விஜய் அவர்கள் முதல்வராக வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் விஜய் அலை மிகப்பெரிய அளவிற்கு அடித்தது. ஏன் விஜய் அலை சூறாவளி என்றே கூறலாம். அந்த அளவிற்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டு விஜய் அவர்களை முதல்வராக அரியணையில் ஏற்றினார்கள் தமிழ்நாடு மக்கள் என்றுதான் கூற வேண்டும். நிச்சயமாக மாபெரும் மாற்றத்தை எதிர்நோக்கிதான் தமிழ்நாட்டு மக்கள் விஜய் அவர்களை அந்த இடத்திற்கு அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் என்பதுதான் இங்கே குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தியாக இருக்கின்றது. அந்த வகையில் தற்பொழுது வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தொடர்ச்சியாக மக்களை சந்தித்து இதுபோன்ற செய்திகளை நம்ம ஜோசப் விஜய் முதல்வர் அவர்கள் கூறிக்கொண்டிருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. நிச்சயமாக வரும் எதிர்காலத்தில் அவர் இந்த பிரச்சனைகளை எல்லாம் முழுமையாக களைந்து மாபெரும் ஒரு நல்ல ஆட்சியை தமிழ்நாடு மக்களுக்கு கொடுப்பார்கள் என்பதுதான் தமிழ்நாடு மக்களின் நீண்ட நாள் கனவாக இருந்து வருகின்றது. நிச்சயமாக அது நிறைவேறும் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் நல்லதோர் அரசியல் காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் செய்திகள். நன்றி, வணக்கம்.